ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பர்சனலான விஷயம். எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப அ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அந்த தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். பிகாஸ் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் டவுன் சைடில் தான் இருக்கோம். அதில் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த வடித்த சாப்பாடு சாப்பிட்டு தான் எங்களுக்கு பழக்கம். இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டு போன இடம் வந்து இன்னும் ரொம்ப அத்தன்டிக் ஆன ஃபேமிலி. ஸோ வந்து அங்கே இன்னும் விறகடுப்பில் தான் நாங்கள் இன்னும் சமைக்குவோம். எனக்கு இதை விட அது இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு. விறகடுப்பில் சமைச்சு அதில் குழம்பு வச்சு ஈவன் களியெல்லாம் கிண்டுவோம். இப்போல்லாம் அதை சொன்னால் அது புதுசாக இருக்கும். இப்போ சிட்டி சைடில் தான். ஸோ எல்லா பேரண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிஸியாக இருப்பாங்க. ஸோ குக்கர் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் ஹோட்டல் போவாங்க. பட் இப்போது இந்த வில்லேஜ் சைடில் கூட கொஞ்சம் இந்த குக்கரில் சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும். பட் அது எப்படி அவங்களால அது பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க அந்த அந்த ஆரிஜினல்லேருந்து வரும்போதே அவங்க அந்த வடித்த சாதம் தான் சாப்பிட்ருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுனா இது 1 வாரம் பழசு, இது 4 நாள் பழசு, இது 3 நாள் பழசு, இது 2 நாள் பழசு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எடுத்து வெளியில் வச்சு அது சில்னஸ் போகிறதுக்கே கிட்டத்தட்ட இட் டேக்ஸ் அ வைல். பட் அதை எடுத்து அவனில் வச்சு உடனே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களுடைய உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குது, ஹவு தே ரன் தேர் லைஃப் எனக்கு புரியல அது. இன்னொரு விஷயம், குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி பேரண்ட்ஸ், குழந்தைங்களுக்கும் அதை கொடுத்து சாப்பிட வச்சு அந்த லைஃப் ஸ்டைலை பழக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லாருக்குமே டைம் இருக்காது. பட் எல்லாருமே பிஸி தான். பட் எப்போவுமே சொல்லுவாங்க, குக்கர் சாதம் சாப்பிட்டா அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த நீ பெயின் வரும் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் நிறையா இம்பேக்ட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும். தெரிஞ்சுட்டே அதை தெரியும். ஏன்னா பிகாஸ் இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக இருக்கிறாங்க. தெரிஞ்சுட்டே அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் வீடியோஸில் அந்த அவன்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அவனில் வச்சு உடனே ஹீட் பண்ணி பசிக்குது உடனே சாப்பிட்றாங்க. இது எப்படி இது ஹெல்த்தியா? இல்லை, இது எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் வடித்த சாதம் தான். இன்னும் நாங்களும் கிரைண்டரில் தான் மாவு ஆட்டுவோம். பட் அது மாவை கூட ஒரு 10 டேஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்க, எல்லாமே சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். பட் அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாமே. இது வந்து ஒரு பர்சனல் புலம்பல்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த ஒரு விஷயம்.